இல்ல அவன் கத்தி எடுத்து வந்தானா இல்ல எப்படி? அவனே கத்தி தான், அவன் கத்தியை தான் வச்சிருந்துருக்கான். கத்தி காட்டினானா இப்படி கத்தி காட்டுறதுக்குள்ள இது கத்துதுன்னு வாய் முடியுதுன்னு அப்படி. எத்தனை பேர் வந்தாங்க தெரியல, அது கூட தெரியல. வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, ஒரே ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்தது எத்தனை பேர் வந்தாங்க? ஒரே தெரியலையா அது அது அதான் அப்படியே உள்ள கிச்சனில் இருந்துருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் வீடு புகுந்து பெண்ணை கத்தியால் குத்தி நகை பறிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் அடுத்த போலிவாக்கம் SN பகுதியில் ஜீவிதா ஜெயச்சந்திரன் தம்பதியினர் அவர்களது 5 வயது குழந்தை மற்றும் தாய் தந்தையுடன் வசித்து வருகின்றனர். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் ஜெயச்சந்திரன் அது சம்பந்தமாக வெளியில் சென்றிருந்த நிலையில் ஜீவிதா தனது வயதான தாயுடன் வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென வீட்டில் புகுந்த மர்ம நபர் சமையல் செய்து கொண்டிருந்த ஜீவிதாவின் கழுத்தில் இருந்த 4 சவரன் தங்க நகையை அறுத்துள்ளார். இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட ஜீவிதா நகையை விடாமல் கையில் பிடித்து கொண்ட நிலையில் கோபமடைந்த மர்ம நபர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஜீவிதாவின் கழுத்தில் பலமாக படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் சரிந்த ஜீவிதாவை பார்த்த திருடன் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதனையடுத்து அலறல் சத்தம் கேட்ட அவரது தாய் அக்கம் பக்கத்தினரை அழைத்து ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த ஜீவிதாவை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ள நிலையில் ஜீவிதா தற்பொழுது ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதாவது பட்டப்பகலில் குடியிருப்பு பகுதிகள் அதிகம் உள்ள பகுதியில் வீட்டில் தனிமையாக இருந்த பெண்ணின் கழுத்தில் சரடை அதாவது தங்க செயினை பறிக்க முயன்று அந்த பெண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.